இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். தாவீதுக்கு தேவன் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்த போதிலும் அவனுடைய ஆசை உலகத்தில் உள்ள பொருள்கள் மேலே இல்லாமல் தேவனை தேடணும், தேவனுடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றான். தேவனுடைய முகத்தை பார்ப்பது அப்படின்னா தேவனுடைய வழிகாட்டுதலில் தேவனுடைய அன்பை நேரடியாக அனுபவிக்குதுன்னு அர்த்தம். அடுத்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வேன்னு சொல்கிறான். அப்படின்னா அவன் வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக வளர்ச்சி, ஜெபம் இதில் மட்டுமே நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன் அப்படின்றத சொல்கிறான். கடவுளுடைய வார்த்தையை படித்து அவருடைய வழிகாட்டுதலில் புரிந்து கொண்டு செயல்படணும்னு ஆசைப்பட்றான். நாமளும் தேவன் நமக்கு வெளிப்படணும், அவருடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். எதுக்காக? நம்மளுடைய தேவைகளை சந்திக்கணும் தானே. எப்பயாவது சுயநலம் இல்லாமல் தாவீதை போல தேவனுடைய அன்பு நமக்கு நேரடியாக கிடைக்கணும்னு எதிர்பார்த்து தேவனுக்கு காத்திருக்கோமா? தேவனுடைய ஆலயத்துக்கு நாமளும் போகிறோம். எதுக்கு? அதுவும் நம்ம கேட்டதை வேண்டிக் கொண்டதை தேவனும் தரணும் தானே. எப்பயாச்சும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நம்ம நடக்கணும், வாழணும்னு நினச்சி போகிறோமா? நம்ம தேவனை தேடுறது எல்லாமே சுயநலத்துக்காக மட்டும்தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு நம்ம தேவனை தேடும்போது நமக்கு என்ன தேவைன்னு அறிஞ்ச தேவன் நம்மளுடைய உண்மையான அன்புக்கு அடிமையாகி அவர் நமக்கு வேண்டியதை செய்வார். தாவீதை தேவன் சும்மாலாம் நேசிக்கலை. அவனுக்கு எல்லாமே இருந்த போதிலும் சரி, எதுவுமே இல்லாத போதிலும் சரி, தேவன் மேலே அவன் வச்சிருந்த அன்பு குறையவே இல்லை. நம்ம கேட்டது கொடுக்கலன்னா உடனே தேவன் மேலே கோவப்படுறோம், அவர் விலகி போயிடுறோம். ஆனால் தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனை நேசித்தான். இப்படிப்பட்ட அன்பை நாம் தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கணும். இப்படிப்பட்ட காணிக்கையில் தான் தேவன் பிரியமாக இருக்கிறாரு. ஆமேன்.